சிவகார்த்திகேயன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா மதராசி என் மனசுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு படம். இட்ஸ் ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட் தட் ஐ எம் ஏபிள் டு கம் அண்ட் ஷேர் another film with the தமிழ் audiences again so soon. இந்த இயரில் ஆல்ரெடி ஏஸ் முடிச்சாச்சு, இப்போ மதராசி வந்துட்டு இருக்கு and I'm very 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 excited. I just like to thank all of you, the media people and the தமிழ் audiences. எனக்கு ரொம்ப encouragement, ரொம்ப அன்பு கொடுத்ததுக்கு thank you so much. I'm sure you will all enjoy the film. Madrasi is an amazing action and love entertainer. The music is also extremely beautiful. Frames kuda romba nalla vandittu irukku. So please enjoy the film. Actually sir enoda Saptasagaradaachiyala padam paathathukku appuram he reached out to me for this film. So அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் he was very happy and he said நீங்க தான் பண்ணணும் இந்த கேரக்டர். மாலதி, என் கேரக்டர் பேர் மாலதி தான். ஸோ நீங்க தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ he gave so much faith and belief in என்னோட டேலண்ட்ஸ்ல. ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். மூவியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, ஐ திங்க் அனீஸ் அவரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் ஐவ் ஆல்வேஸ் ஷேர்ட் வித் ஹிம் த்ரூ ஹிஸ் மியூசிக். ஸோ அவருக்கு எழுதும்போது அது வந்து ரொம்ப சர்ரீலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் அ சாங், சச் அ ஸ்பெஷல் சாங் ஆக்சுவலி மூவியில். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்கே சார் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அவருக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து மதராசி எங்களோட படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. நம்ம சிவா அண்ணாவோட ஆடியோ லான்ச் மதராசி படம். அண்ட் என் கரியரில் ஸ்டார்டிங் அவன் கூட தான் நான் நடிச்சிருக்கேன் ஆமாரன் படம்லாம். ஸோ அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் மதராசி படத்தில் வந்து எஸ்கே அண்ணனுக்கு வந்து அனிருத் மியூசிக்கில் சலம்பல சலம்பல அந்த பாட்டை நான் தான் எழுதியிருக்கேன். இதோட பாடலாசிரியர் நான். அந்த பாட்டு இப்போ செம்மையாக பிச்சுட்டு போகுது, பயங்கரம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அனிருத்தோட ஒரு ஹேட்ரிக் ஹிட்டு நமக்கு வந்து ஹுக்கும் எழுதணும், அப்புறம் மனசில் எழுதணும். முருகதாஸ் சார் பெருந்தன்மையாக வந்து முதல் தடவை ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் லிரிசிஸ்டோட வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருமே அவரோட ஸ்வீட்டாக ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோம். ஒரு க்ரியேட்டிவாக நிறையா குடுக்கல் வாங்கலோட நடந்துச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவும் நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, ஸோ அந்த மார்க்கெட் பெருசு, மைண்ட் செட்டு புதுசு. ஸோ அந்த மாதிரி சில, அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் இல்லைங்களா, அதுக்கான பாடலாக எழுதணுன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட முதல் தடவை ஒர்க் பண்ண ப்ராஜெக்டே அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிருச்சுன்ட்டு. ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி. அதான் யாருக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லா அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து 8வது படம் நினைக்கிறேன் அது. ஸோ அது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். அண்ட் முருகதாஸ் சார் 3வது படம் அவரோட. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டைரக்டர் வந்து முருகதாஸ் சார். அன்னைக்கு ஒரு 20-21 வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட பாண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். செப்டம்பர் 5ஆம் தேதி. அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படி எங்களோட பாண்டு வேற மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அனிருத்தோட மியூசிக் வந்து இன்னைக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அனிருத் இந்த மாதிரி ஒரு உயரத்துல இருக்காருன்னு. அவர் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அவரோட மைண்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதே சமயம் புதுசா எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காரு. அவரு வியப்பா இருக்கு அவரை பார்க்கும்போதே. எப்படி இவ்வளோ புரிதல் இருக்க முடியும் ஆடியன்ஸை பத்தி. எப்பவுமே ரசிகனை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யற கலைஞர்கள் வந்து காலத்தை தாண்டி போயிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயம் ரசிகனை முன்னேற்றிட்டு போக வேண்டிய கடமையும் அவருக்கு அதை சரியா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு லக்ஷ்மி மூவிஸ்க்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த குழுவுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.